ஹலோ எவ்ரிவான். நாம் இன்றைக்கும் கூட தேவனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்க இருக்கிறோம். திருமணத்தை பற்றியதான ஒரு நல்ல தேவ ஆலோசனையை இந்த காணொளியின் மூலமாக உங்களோட அடியேன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக மக்கள் திருமணத்தை எப்படி செய்வது என்று நன்கு தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் திருமண வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்ற அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் அநேக திருமண உறவுகள் முறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் ஒரு திருமணம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையாய் இருக்க வேண்டும்? இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருப்பதற்கு அந்த கணவனுடைய பங்கு என்னவாக இருக்கிறது, மனைவியினுடைய பங்கு என்னவாக இருக்கிறது, தேவனுடைய ஆலோசனைகள் என்னவாக இருக்கிறது போன்ற சத்தியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு அநேக திருமணங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக பொருட்கள், அநேக பணங்களை செலவு செய்து அநேகர் மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு பேசவும் அல்லது புகைப்படங்கள் பத்திரிகையில் வரும்படியாக அல்லது எல்லாராலும் போற்றி பாராட்டும்படியாக எல்லாரும் திருமணத்தை நடத்த வேண்டும் என்கிற பிரயாசத்தை வைத்திருக்கிறார்களே தவிர திருமணம் காரியங்கள் அந்த திருமணத்திற்கு பின்பு திருமண நாளுக்கு பின்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, திருமணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சந்தித்து அந்த திருமண வாழ்க்கையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் போன்ற அநேக தகவல்களும் ஞானங்களும் இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு வேதாந்தத்தில் சொல்லும் பொழுது சங்கீதம் 127 சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவலின் பிரயாசம் விருதா. ஆகவே பாருங்கள், திருமண வாழ்க்கை சரியாக அமைப்பது அதன் மூளை இடத்திற்கு செல்வதிலிருந்து தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு திருமண வாழ்க்கை சரியாக துவங்க வேண்டும் என்றால் the foundation of the marriage has to be well. அதாவது அதனுடைய அடிப்படை அத்தியாவசியம். அது துவங்கக்கூடிய சில காரியங்களிலிருந்து அது துவங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அப்படியாக திருமண ஒரு காரியத்தில் இருக்கக்கூடிய 3 தனித்துவமான அம்சங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது the heart, the body and the soul. இருதயம் மற்றும் உடல் மற்றும் ஆத்மா போன்ற இந்த 3 காரியங்கள் ஒரு திருமணத்தை அங்கு உறுதிப்படுத்த வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த 3ம் ஒரு திருமணத்தில் கலந்திருக்கும் பொழுது அந்த திருமண உறவுகளானது அங்கு நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் பெரும்பாலும் இந்த மனம், ஹார்ட், அதே போல உடல் மற்றும் ஆத்மா போன்ற இந்த 3 காரியங்களை அதிகமாக எதை புரிந்து வைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம 2வது பார்த்தோம் இல்லைங்களா, இந்த உடல். அந்த உடலுக்கு தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் அநேக முக்கியத்துவங்களை கொடுக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு பெண் அழகாக இருக்கிறார், அவருடைய அப்பா அங்கு மிகவும் பணக்காரராக இருக்கிறாரு, அவளை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது என்னுடைய மாம்சீக தேவைகள் சந்திக்கப்படுது, என்னுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுது, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு நல்லதொரு வரதட்சணை கிடைக்கும் என்று ஒரு பெண்ணினுடைய அங்கு உடல் ரீதியான காரியங்கள், மாம்ச ரீதியான காரியங்களை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லது இன்னும் குறிப்பாக சொல்லும் பொழுது அந்த பெண் அழகா இருக்கிறா, அதனால அவளை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல ஆணையும் குறித்து பார்க்கும் பொழுது ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும் பொழுது, அவரு ஆம்பளை மாதிரி நல்லா ஹைட்டா இருக்கிறாரு, அவரு நல்ல உடம்பா இருக்கிறாரு, அவரை பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்கிறாரு, ஆகவே நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் மளிகை கடையில் கூட அல்லது சில கடைகளை நம்ம பார்க்கும் பொழுது வரன்கள், மாப்பிள்ளை பெண்கள் தேவை, திருமண வாழ்க்கைக்கு அமைப்பதற்கு, கணவனை உற்சாகப்படுத்துவதற்கு 25 வழிகள் என்று அந்த ஒரு மனிதன் எழுதி வைத்த அநேக காரியங்களை சார்ந்துதான் இன்றைக்கு ஒரு திருமணத்தை இன்றைக்கு ஜனங்கள் செய்கிறார்கள். ஆகவே ஒரு சரீரத்தை அங்கு அடிப்படையாக கொண்டு
ஒரு மாம்சீக காரியத்தை அடிப்படையாக கொண்டு சில திருமணங்கள் அங்கு நடைபெறுகிறது. ஆனா பாருங்க, காலம் செல்ல செல்ல அந்த தேவைகள், அந்த ஒரு நோக்கங்கள் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியலாம் இருக்கிறோம். ஒரு 30 ஆண்டுகள் கழித்து அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ பார்க்கும் பொழுது அவங்க திருமணத்திற்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒல்லியா இருக்க மாட்டாங்க, குண்டா இருப்பாங்க. அவங்க திருமணத்துக்கு முன்னாடி இருந்தது போல அழகா இருக்க மாட்டாங்க, அவளுடைய அழகு குறைந்திருக்கும். அவர்கள் திருமணத்திற்கு முன்பதாக இருந்தது போல கருமையான நீளமான முடிகள் அவளுக்கு இருக்காது. ஆகவே திருமணத்திற்கு உடல் ரீதியான அம்சங்கள் நமக்கு தேவைதான். ஆனால் உடல் ரீதியான அம்சங்களை மட்டுமே ஒரு திருமணம் கொண்டிருக்குமேயானால் அந்த திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷத்துல என்ன செய்தாதுங்க, அது நீடித்திருக்காது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அநேக ஜனங்கள் ஒரு உறவை ஒருவேளை நட்பின் மீதான இதயத்தின் மீதாக கட்டியெழுப்பலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது அவரு பணம் இல்லை, அவரு அழகில்லை, ஆனாலும் அவரு கூட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது, ஆகவே நான் அவரை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லது எனக்கு பிடித்த விஷயங்கள், எனக்கு பிடித்த விளையாட்டு, எனக்கு பிடித்த சில காரியங்கள் அவருக்கு பிடிச்சிருக்குது, அதனால நான் அவரை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு எமோஷன், இப்படிப்பட்ட ஒரு எமோஷனோட சில காரியங்களுக்காக நம்ம திருமணம் செய்கிறவர்களை நாம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அந்த திருமண வாழ்க்கையும் அங்கு அதிக நாள் சந்தோஷத்துல இருக்காது. ஆகவே இந்த உலகத்துல அநேக நேரம் இன்றைக்கு ஜனங்கள் சரீரத்திற்கும் உடலுக்கும் அல்லது அவங்களுடைய சிந்தனைக்கும் தோன்றிய சில காரியங்கள் சரி என்று திருமணம் செய்வதுதான் அநேக திருமணங்களுக்கு அங்கு முறிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வேதாமத்தின் அடிப்படையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு திருமணம் எதுல இருக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த ஒரு திருமணத்துல இதயம், உடல் மற்றும் ஆத்மா போன்ற இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிறதோ அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, அதுல முதலாவதாக இன்றைக்கு நாம் இதயத்தை பற்றி நாம் பார்ப்போம். இன்றைக்கு யூத திருமணங்கள்ல அன்றைய நாட்கள்ல நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஷீவா பிராகாட் அப்படிங்கிற ஒரு காரியம் அவளிடத்துல இருக்கும். அதாவது இது என்ன அப்படின்னா, ஒரு 7 ஆசீர்வாதங்களை புதிதாக திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு அவர்கள் சொல்லுவார்கள். அந்த 7 ஆசீர்வாதங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மணமகனும் மணமகளும் அன்பான நண்பர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப இது எங்கிருந்து துவங்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இட் இஸ் இன் த ஹார்ட். ஆகவே திருமணம் என்பது முதலாவதாக இருதயத்திலிருந்து அது துவங்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் இவர்களுக்கு உண்டான உறவு என்பது மிக நெருக்கமான ஒரு உறவு என்பதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு அநேகர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சில சமயங்கள்ல திருமண வாழ்க்கையில பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உறவு நெருக்கமானதா, அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு நெருக்கமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, obviously the answer is the husband and the wife relationship are more important. ஆகவே கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு என்பது மிகவும் நெருக்கமான ஒரு உறவாய் இருக்கிறது. ஆகவேதான் வேத வசனத்துல அவருடைய உறவை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே கணவன் மனைவி ஆனவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை விட்டு அவர்கள் ஒன்றாக இசைந்திருக்க கடவார்கள். So they have to leave and cleaving from the parents and be joined together as a husband and wife. ஆகவே அவர்கள் திருமணம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ நடக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில அந்த கணவனும் மனைவியும் ஒரு முக்கிய அங்கத்தினராக அவர்கள் வருகிறார்கள். ஆகவே அப்பாவும் அம்மாவும் சில நேரங்கள்ல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில அவர்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பெற்றோர்களே அங்கே கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு 2 மகள்கள் இருக்கிறாங்க. 2 மகளுக்குமே திருமணம் ஆகிவிட்டது. ஆகவே திருமணம் ஆன பிறகு அவர் தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறார், முன்பு நான் உனக்கு அப்பாவா இருந்தேன், நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய நபராக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு உனக்கு திருமணம் ஆகிவிட்டது, நீ உன்னுடைய கணவனுக்கு மனைவியா இருக்கிறார், உன்னுடைய குடும்பத்திற்கு உன்னுடைய கணவன்
தலைவராக இருக்கிறார். நீ உன்னுடைய கணவனை முற்றிலுமாக சார்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலை அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை பெற்றோர்களிடத்துல அதிக பணம் இருக்கும், அவங்களிடத்துல அதிக வசதிகள் இருக்கும். அந்த தங்களுடைய மருமகனோ மருமகளையை காட்டிலும் அந்த பெற்றோர்கள் அவர்கள் அதிக புத்திசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உதவுவதற்காக அநேக முயற்சிகளை எடுப்பார்கள். இன்னும் சொல்ல போன வேண்டும் என்றால், நான் அவர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உதவி செய்வதில்லை. மாறாக அவர்கள் அன்பின் நிமித்தமாக, பாசத்து நிமித்தமாக, தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா பொறுப்புகளும் சில நேரங்கள்ல தீமையில அது முடியக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு குடும்பத்தை எனக்கு நன்கு தெரியும். அந்த திருமண வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, ஆணுடைய பெற்றோர்களும் பெண்ணுடைய பெற்றோர்களும் இந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில அதிக ஈடுபாடு கொண்டு அவளுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக அநேக ஆலோசனைகளை கொடுத்து அந்த திருமண உறவு முறிந்து போவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அங்கு பெற்றோர்கள் இந்த பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் ஆலோசனை கொடுப்பதல்ல, மாறாக அவர்கள் அந்த ஆலோசனைகள் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த சில ஆலோசனைகள் சில நேரங்கள்ல அந்த குடும்பங்கள்ல பிரிவுகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு ஆணோ பெண்ணோ அவர்களுடைய அப்பா ஒரு வெற்றிகரமான ஒரு நபராக இருக்கலாம், அவர் ஒரு சிறந்த அறிவாளியாக இருக்கலாம், அவர் ஒரு சிறந்த பணக்காரராக பண வசதியுடையவராக இருக்கலாம், நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கலாம். ஆனால் ஒரு திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணிற்கு ஒரு உயர்ந்தவனாக ஒரு சிறந்தவனாக இருக்க வேண்டியது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கணவன். கணவன் அநேக நேரம் தன்னுடைய மனைவினுடைய பார்வையில உயர்ந்தவனாக தான் இருக்க வேண்டும் என்று விரும்புவனை தவிர, தன்னுடைய மனைவியினுடைய தகப்பனை காட்டிலும் குறைந்தவனாக ஒருபடி கீழே இருக்கும்படியாக எந்த கணவனும் அங்கு விரும்ப மாட்டான். பிரியமானவர்களே, இந்த திருமண உறவுல இதயத்தை நாம் பார்க்கும் பொழுது கணவனும் மனைவியும் மிக நெருக்கமான ஒரு உறவை கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுடைய உறவை காட்டிலும் கணவன் மனைவியினுடைய உறவுகள் மிக நெருக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் எபேசியர் புஸ்தகம் 5:33 சொல்லும் பொழுது, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். பிரியமானவர்களே, வேத வசனத்தினுடைய அடிப்படையில 1980 ஆண்டுகள்ல வில்லட் ஹார்லே என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஹிஸ் நீட்ஸ் ஹர் நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினார். அதாவது ஒரு திருமண வாழ்க்கையில ஆணினுடைய தேவை, ஒரு திருமண வாழ்க்கையில பெண்ணினுடைய தேவை என்பதை அவர் வெளியிட்டார். இந்த நபர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, திருமண ஆலோசகராக பல ஆண்டுகள் செயல்பட்டவர், ஆயிரக்கணக்கான திருமணங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர், ஆயிரக்கணக்கான தம்பதிகளை அவர் சந்தித்திருக்கிறார். ஆகவே அந்த தான் சந்திக்கக்கூடிய தம்பதிகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சில தேவைகள், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தேவைகள் என்பதை அவர் அனலைஸ் பண்ணினவராக அங்கு சில ஒரு காரியங்களை கூற்றுகளை அவர் கொடுத்திருக்கிறார். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் கொடுத்த அந்த தேவைகள்ல அநேக காரியங்கள் வேதாமத்தோடு அங்கு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படியாக அவர் கொடுத்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்துல தேவைப்படக்கூடிய முதல் 5 தேவைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதுல முதலாவது ஒரு பெண்ணுடைய திருமண வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய விஷயம் எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அஃபெக்ஷன் நம்பர் 1. அது என்ன அப்படின்னா ஒரு பாசம், அன்பு. இரண்டாவதாக உரையாடல், கான்வர்சேஷன். மூன்றாவதாக நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை, ஹானஸ்டி அண்ட் ஓப்பன்னஸ். நான்காவதாக நிதியுதவி, ஃபைனான்சியல் சப்போர்ட். ஐந்தாவதாக குடும்ப அர்ப்பணிப்பு, ஃபேமிலி கமிட்மெண்ட். இது ஒரு பெண்ணுக்கு தேவைப்படக்கூடிய முக்கிய 5 காரியங்கள். அதே போல ஒரு ஆணுக்கு தேவைப்படக்கூடிய முக்கிய 5 காரியங்கள ஒன்று
பாலியல் திருப்தி, செக்ஸுவல் ஃபுல்ஃபில்மெண்ட். இரண்டாவது பொழுதுபோக்கு தோழமை, ரீக்ரியேஷனல் கம்பேனியன்ஷிப். மூன்றாவதாக கவர்ச்சியான துணை, an attractive spouse. நான்காவது வீட்டு பராமரிப்பு ஆதரவு, டொமஸ்டிக் சப்போர்ட். ஐந்தாவது பாராட்டு மதிப்பு, அட்மிரேஷன். பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்களை குறித்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்கக்கூடிய நீங்கள், இது எனக்கு என்னுடைய மனைவிக்கு முற்றிலும் சரியாக இருக்காது, அல்லது என்னுடைய கணவனுக்கு இது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நமக்கு பொருந்தும் என்பதை 1 பேதுரு 3:1 பேதுரு நமக்கு சொல்லும் பொழுது அவர் இவ்வனமாக சொல்லுகிறார், மனைவிகளே அந்தப்படியே உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க. Wife, you have to respect your own husband. அவை உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Submissive to the own husband. ஆகவே இங்க சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அங்கு கிரேக்க மொழியில இடியாஸ் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடியாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இடியோஸ்கிரன்சி, அதாவது ஒரு தனித்துவ குணம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்படின்னா உங்களுடைய சொந்த புருஷர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட, உங்களுக்கு தனித்துவமான ஒரு நபர். அதாவது 1000 பேர் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தனித்துவமான ஒரு நபர் யார் அப்படின்னா அது உங்களுடைய கணவர். ஆகவே அப்படிப்பட்ட கணவருக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். மேலும் 1 பேதுரு 2:3-7 சொல்லும் பொழுதே, அந்தபடியே புருஷர்களே நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து வாசம் பண்ணுங்கள். அப்போ புருஷர்கள் மனைவிகளோடு விவேகத்தோடு வாழ வேண்டும். அங்கு வேதாமத்தில் மொழிபெயர்ப்புல நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லும் பொழுது அக்கார்டிங் டு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலோடு நீங்க வாழுங்க. ESV அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லும் பொழுது இன் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வே, புரிந்து கொள்ளும் வழியில வாழுங்கள். அப்போ மனைவிகள் உங்களுடைய தனித்துவமான கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். புருஷர்களே நீங்கள் உங்களுடைய மனைவியை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ளுதலுடைய வழிகளிலே நீங்கள் அவர்களோடு வாழ வேண்டும். அப்ப இந்த வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன அப்படின்னா, மனைவிகளே நீங்கள் உங்கள் சொந்த கணவரின் அனைத்து தனித்துவமான குணங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். புருஷர்களே உங்கள் சொந்த மனைவியின் தனித்துவமான குணங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப ஒருவரோடு வாசம் பண்ண வேண்டும். அவை வேத வசனம் நமக்கு மிக நன்றாக இங்கு ஒரு காரியத்தை அறிவுறுத்துதலை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அவை பிரியமானவர்களே, அவர்களுடைய தேவை என்ன என்பதை, அவர்களுடைய தனித்துவமான குணங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வாழ வேண்டும். அவைதான் இங்க ஒரு நபர் ஹார்லி கொடுத்த அந்த பட்டியலை நாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய கணவனுக்கு இந்த 5 தேவைகள் இருக்குது, என்னுடைய மனைவி எதிர்பார்க்கக்கூடிய இந்த 5 தேவைகள் இருக்கிறது என்பதை நாம் தேர்வு செய்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து நாம் வாழ வேண்டும். அப்ப இந்த ஹர்லி என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு பெண்ணினுடைய தேவையில முதலாவது இருக்கக்கூடியது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அஃபெக்ஷன், பாசம். அப்போ ஒரு பெண்ணினுடைய ஒரு அடிப்படை முதலாவது தேவை ஒரு கணவனிடத்துல எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா பாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்க இருக்கிற அநேக கிறிஸ்தவ கணவரிடமோ அல்லது பொதுவான கணவர்களிடமோ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பாசம், எப்படி பாசம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரச்சனை அல்ல, ஆனா எப்படி பாசத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல தான் அநேகர் சிரமப்படக்கூடியதாக இருக்கிறார்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது they do not get a communication word in order to express their affection. அவளுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அவளுடைய அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்பதில் இன்றைக்கு அநேக ஆண்கள் அதுல தவறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்க ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆணினுடைய மற்றும் பெண்ணினுடைய ஒரு தேவைகள் அங்கு வித்தியாசமா இருக்கிறது. இந்த ஹார்லி அப்படிங்கிறது கொடுத்த பட்டியல பெண்ணினுடைய ஒரு முதல் தேவை என்ன அப்படின்னா பாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆணினுடைய பட்டியல்ல பாசம் அப்படிங்கிற ஒண்ணு அவரு கொடுக்கவே கிடையாது. ஏனென்றால் அநேக நேரம் ஒரு ஆண் அதை குறித்து சிந்திப்பது கிடையாது, அதை குறித்து அநேக நேரம் அவன் யோசிப்பது கிடையாது.
ஆகவே அந்த காரணத்தின் நிமித்தமாக அநேக கணவர்கள் அந்த பாசத்தை எப்படி காட்டணும், அன்பை எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுல கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு கதை சொல்வதுண்டு. அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்துல கேட்கிறார்கள், நீங்க என்னை நேசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு கணவன் சொல்றாரு, ஆமா நான் உன்னை நேசித்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்னா ஏன் என்னிடத்துல ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, நாம் திருமணம் செய்து கொண்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்லவனா, ஒருவேளை அந்த எண்ணம் எனக்கு மாறுச்சுன்னா நான் அது உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது பாருங்க, 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னவரு, அதுக்கப்புறம் அதை நான் சொல்லி வெளிப்படுத்த வேண்டும், அதை என்னுடைய மனைவிக்கு திரும்பவும் நான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத அவரு புரிந்து கொள்வதில்லை. என்கிட்ட இருக்குது, நான் உன்னை நேசிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனா அதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் உணர்ந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்க, இதுதான் ஒரு கணவனுடைய ஒரு தவறாக இருக்கிறது. கணவனுடைய அநேக நேரங்கள் மனைவியை நேசிப்பார்கள், ஆனால் தாங்கள் மனைவியை நேசிக்கிறோம் என்பதை வாயின் வார்த்தைகள்ல சொல்ல என்ன செய்கிறார்கள், தவறுகிறார்கள். பிரியமானவர்களே, சில நேரம் இது ஒரு ரொமான்ஸா எடுத்துட்டு, இந்த வயசாயிடுச்சு நான் இன்னும் ரொமான்ஸ் பண்ணணுமா, இன்னும் என்னுடைய காதல் என்னுடைய அன்பை என்னுடைய மனைவிக்கு காட்டணுமா அப்படின்னா, எஸ் வி ஷுட் டு தட். நம்மளுக்கு எவ்வளவு வயதானாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அன்பையும் காதலையும் நம்முடைய மனைவியின் இடத்துல நாம் என்ன செய்யணுங்க, அதை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். வேதாமத்துல ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாம எங்கேயும் பார்க்க கிடையாது. ஆனா அதை சார்ந்த அநேக ஆலோசனைகள் நமக்கு என்ன செய்ததுங்க, அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பேதுரு சொல்றாரு, கணவர்கள் தங்களுடைய மனைவியுடன் விவேகத்தோடு என்ன செய்யணும், அவர்களுடைய தேவை என்ன என்ன என்பதை கற்றுக்கொண்டு நாம் அவர்களை வழிநடத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு பாசம் தேவை. பிரச்சனை என்றால் அது பாலியல் போன்ற ஒரு பாசம் அல்ல. இன்னைக்கு அநேக நேரம் ஒரு பெண்ணுடைய பாசம் அப்படின்னா ஆண்களுடைய பொதுவான ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு உடலுறவு ரீதியான ஒரு அன்பை கொடுத்தால் போதுமானது என்பது ஒரு கணிப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது உடலுறவை தாண்டிய அன்பை காட்டிலும் வார்த்தை மொழிகளாக ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்பை மனைவிக்கு அங்கு வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய உறவுகள் என்பது நாம் ஏதோ ஒரு தியாகத்தை நாம செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உங்களுடைய மனைவிக்கு பாசத்தை காட்ட நாம் முயற்சி செய்ய, அது நம்மளால முடியல, என்னால் அப்படி சொல்ல முடியாது, எனக்கு வெக்கமா இருக்குது, இதையெல்லாம் நான் பண்ணணுமா, இதெல்லாம் ரொம்ப கடினம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை என்ன செய்யணுங்க, நீங்க செய்துதான் ஆக வேண்டும். அப்போ உங்களுடைய மனைவியை நாம் ஒரு டேட் நைட்டுக்கு என்ன செய்யணும், வெளியே சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போறது, அல்லது நீங்களும் உங்களுடைய மனைவியும் நேரம் செலவழித்து ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும். அவை ஏதாவது ஒரு முறையில உங்களுடைய மனைவியோடு நீங்கள் நெருக்கமாவதற்கு, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லப்படுகிறது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் என்ன செய்கிறான், அன்பு கூறுகிறான். ஆகவே உங்களுடைய மனைவியை நேசித்தால்தான் அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதே போல உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் அது சிறந்ததாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு காரியங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு மனைவியை, உங்களுடைய மனைவியை காதலிக்க கற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவளுக்கு எளிதாக்குகிறான். ஆகவே இந்த மனைவியை நேசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், மனைவியை நேசிப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியை நேசிக்கிறேன் என்று ஒரு ஆண் வெளிப்படுத்தும் பொழுது, அந்த தன்னுடைய மனைவிக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில கணவனும் அங்கு மகிழ்ச்சி அடைகிறான், மனைவியும் அங்கு மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த ஹர்லி அப்படிங்கிற ஒரு கொடுத்த அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய தேவை
பாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆணினுடைய பட்டியலில் அந்த பாசம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் ஆணினுடைய பட்டியலில் இந்த பாசத்துக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை அவர் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா பொழுதுபோக்கு தோழமை, அதாவது ரீக்ரியேஷனல் கம்பேஷன்ஷிப். அதாவது ஒரு பொழுதுபோக்கு தோழமையை ஒரு கணவன் ஒரு மனைவியினிடத்துல என்ன செய்றாங்க, எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு ஆண் தனக்கு பொழுதுபோக்கும் தோழியாக இருக்கும்படியாக ஒரு மனைவி இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக நேரம் பார்க்கும் பொழுது ஒரு மனைவியினிடத்துல சந்தோஷமா பேசாம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மனைவி பேச ஆரம்பிச்சாங்கன்னா குடும்ப கஷ்டத்தை பத்தி பேசுவாங்க, பண தேவைகளை பத்தி பேசுவாங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறதா பேசுவாங்களே தவிர ஒரு ஒரு தோழமை உணர்வோடு நீங்க என்ன பண்றீங்க, வேலை எப்படி போயிட்டு இருக்குது, ஒரு தோழி ஒரு ஆணினிடத்துல பேசினா எப்படி பேசுவாங்களோ அதே போல ஒரு ஒரு செயலை, அதே போல ஒரு பாசத்தை ஒரு கணவன் மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை அநேக மனைவிகள் கணவனுக்கு கொடுப்பது அங்கு அரிதாக இருக்கிறது. ஆகவே பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக தொலைக்காட்சி வடிவங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது, சினிமாவா இருக்கட்டும், நாடகங்களா இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கணவனும் மனைவியும் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, அவங்க வெளியே போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அப்போ அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய உறவுகளும் ஒரு தோழமை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மனைவியாக அல்ல தோழியாக மாறுவது. ஒரு தோழி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தோழியா இருக்கும் பொழுது அந்த பெண் எப்படிப்பட்ட விஷயங்களை அவளோடு பேசுவாங்க, எப்படிப்பட்ட காரியங்களை அவங்களுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பேச்சை ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனோடு பேச வேண்டும். அவை இன்னும் சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால், நாம செய்யக்கூடிய திருமணத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் நாம நண்பர்களாக இருக்க வேண்டும், நாம ஆர்வங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நாம எல்லா இடங்களுக்கும் ஒன்றாக செல்ல வேண்டும், நாம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்வதற்கு நிறைய செலவாகும் அப்படின்னா எந்த ஒரு செலவும் ஆகாது. எனக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆக போகுது. அடுத்த வருஷம் 10 ஆண்டுகள். அப்போ நாங்கள் திருமணம் ஆன நாட்களும் சரி, இன்றைக்கும் சரி, எங்களுடைய நேரங்களை நாங்கள் என்ன செய்யறோங்க, முடிந்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு தொலைதூரமான ஒரு இடங்களுக்கோ அதிக செலவு பண்ண தேவையில்லை. செலவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட நம்ம போய் நம்முடைய நேரங்களை என்ன செய்யணுங்க, நம்ம ஒருவரோடு ஒருவர் நாம செலவழித்து நம்முடைய அன்பை என்ன செய்யணுங்க, பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய நட்புல நம்முடைய திருமணத்துல ஒரு நட்பை என்ன செய்யணுங்க, வளர்த்து கொள்ள வேண்டும். அநேகருடைய திருமணத்துல நட்பு குறையும் பொழுது அங்கு உறவுகளின் பாசம் அங்கு குறையக்கூடியதா இருக்கிறது. அதாவது திருமணத்திற்கு முன்பதாக நட்பா இருக்கிறாங்க, ஆனா திருமணத்திற்கு பின்பு அந்த நட்பு போயிருது. ஆங்கிலத்துல நாம சொல்லும் பொழுது கூட ஆண் தோழன் பெண் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. ஆனா இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறும் பொழுது அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வரதில்ல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. பிரிமானலே, ஈவன் இஃப் யூ ஆர் மேரிட் அஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், யூ ஆர் ஸ்டில் அஸ் அ பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். யூ பி அ ஃப்ரெண்ட் டு யுவர் ஸ்பவுஸ். எபேசியர் 5:25 சொல்லும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். பிரிமானலே, தேவன் நமக்கு இதை ஒரு உணர்வாக கொடுக்கல, அன்பை நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லல, மாறாக நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் மனைவிகளே உங்களுடைய புருஷர்ல அன்பு கூறுங்க, புருஷர்களே உங்களுடைய மனைவிகளை நீங்க என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்கள். சில வருடங்களுக்கு முன்பு கிளின்ட் பிளாங்க் அப்படிங்கிற அவரும் அவருடைய மனைவியும் ஒரு சிறந்த பாடலை வெளியிட்டார்கள். அந்த பாடலுடைய வரிகள் அன்பை பொறுத்து இருக்குது. அது அன்புனா என்ன அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, காதல் என்பது நாம் தேடி கண்டுபிடிக்கும் ஒன்று அல்ல, மாறாக அது நாம் செய்யக்கூடிய ஒன்று. இரண்டாவது, காதல் அன்பு என்பது நம்மிடம் இருக்கும் ஒன்று அல்ல, மாறாக அது நாம் செய்கிற ஒன்று. மூன்றாவதாக, அன்பு என்பது நாம் விழுந்து கிடக்கும் ஒன்றல்ல, மாறாக அது நாம் செய்யக்கூடிய ஒன்று. இன்னும் சுருக்கமா இவளுடைய வரிகளில் சொல்லணும் அப்படின்னா, அன்பு என்பது ஒரு செயல், அது நாம் ஈடுபடக்கூடிய ஒரு செயலில் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே வாயில நான் நேசிக்கிறேன், என்னுடைய கணவனை நேசிக்கிறேன், மனைவியை நேசிக்கிறேன் என்று ஒரு சொற்களால் நாம் சொல்லுவதோ நினைப்பதோ இருதயத்தில் அன்பு இருக்குதோ என்று சொல்வதல்ல,
அதை செயல்களினால் நாம் கொடுப்பதும் செயல்களினால் நாம் காட்டுவதுதான் அன்பு என்பதை நாம் பார்க்கிறோம். அவை இன்றைக்கு அநேகர் இந்த அன்பை விட்டு போகிறார்கள். they fell out of love. நண்பர்களே, நீங்கள் காதலை விட்டு வெளியேறுவதில்லை. நீங்கள் நேசிப்பதை நிறுத்த முடிவு செய்கிறீர்கள். அதை செய்வதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். அவை உங்களிடத்துல அன்பு போகுது அப்படின்னா, என்னிடத்துலேருந்து அவங்களிடத்துலேருந்து என்னுடைய அன்பு போச்சு அப்படின்னா, அன்பு என்னைக்கும் போகாது. அன்பு காட்டுவதை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? நிறுத்தி விட்டீர்கள். அதுதான் சரியான வழி. ஆகவே பல தம்பதிகள் போதுமான அளவிற்கு அன்பு காட்ட முயற்சி செய்வதில்லை. அதுதான் இன்னைக்கு அநேக திருமணங்கள் இருக்கக்கூடிய ஒரு குறை. ஆகவே அன்பு என்பது ஏதோ தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் கற்பனை பண்றாங்க. ஓ, அவை வந்து பேசினா பேசிட்டோம், அவை என்னை நேசிக்கும் பொழுது நான் அவங்களை நேசிக்கிறேன். பிரியமானவர்களே, அன்பு தானா நடக்காது. அது ஒரு கற்பனையாக அது நடைபெறாது. மாறாக அந்த அன்பு உருவாக, அந்த அன்பு கட்டப்பட, அந்த அன்பு நாளுக்கு நாள் பலப்பட நாம் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த மனமார்ந்த அன்பை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு கணவன் மனைவி ஒன்றாக தங்களுடைய நேரங்களை செலவு செய்ய வேண்டும். கணவன் மனைவி நண்பர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் வெளியே சென்று தங்களுடைய நேரங்களை, அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமா கணவன் மனைவியிடத்துல அதிக பேச்சுக்கள், அதிக உரையாடல்கள் அவர்களிடத்துல இருக்க வேண்டும். இன்னொரு ஆலோசகர் சொல்லும் பொழுது, திருமண ஆலோசகர் ஒரு கருத்தரங்கை அவர் நடத்தினார். அந்த கருத்தரங்குல ஆண்களிடம் தங்களுடைய மனைவிக்கு தங்களுடைய நன்றியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆலோசனை சொன்னாரு. ஆண்களே, உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க ஒரு முறையாவது உங்களுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட என்ன சாப்பாடு, எனக்கு என்ன வீட்டில், எனக்கு ஏதாச்சும் லெட்ரு வந்ததா, மெயில் வந்ததா, எப்படி இந்த மாதிரி காரியங்களை கேட்காம ஜஸ்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிற, என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு கால ஒரு தடவையாச்சும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த செமினாரில் மீண்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் அதே போல் வந்தாங்க. அதில் ஒரு பெண்மணி வந்து அந்த திருமண ஆலோசகரிடத்துல சொன்னாங்க, என்னுடைய திருமணமான இத்தனை நாட்களில் என்னுடைய கணவன் ஒரு முறை கூட இடையில ஃபோன் பண்ண கிடையாது. ஆனால் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னுடைய கணவர் என்ன செஞ்சார், எங்கிட்ட ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சந்தோஷப்பட்டு, ஓ ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய கணவர் என்ன சொன்னார், என்ன பேசினார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க எதுவும் பேசலை, ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணார், அதிகமாக எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மன்னிப்பு கேட்ட முயற்சி செய்தார். அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லை நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய கணவர் என்னை பற்றி நினைக்க கிடையாது, ஒரு ஃபோன் பண்ண கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அவர் எதுவும் பேசலைன்னா கூட அவர் எனக்கு ஃபோன் பண்ண நினைச்சாரு, அது ஒன்றே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு 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 உரையாடல், ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த திருமணத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். அதே போல ஒரு அன்பை வெளிப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, ஒருவர் பாராட்ட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ ஆண்களே அவளுக்கு பாசத்தை கொடுங்கள், அவள் அழகாக இருக்கிறாள் என்று நாம சொல்லுவோம். அப்போ பாராட்டுதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பார்த்து, யூ லுக் சோ பியூட்டிஃபுல், யூ லுக் சோ குட் இன் த ட்ரெஸ், நீ இந்த உடை போடுங்கட்டில் அழகா இருக்கிற, நீ இன்னைக்கு அழகா இருக்கிற, இந்த மாதிரி தலை சீவனது அழகா இருக்குது போன்ற தங்களுடைய வார்த்தைகளினால் தங்களுடைய மனைவிகளை என்ன செய்யணுங்க, பாராட்ட வேண்டும். அதே போல ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனை இன்னைக்கு இது பண்ணீங்க நல்லா இருக்குது, உங்களுடைய உடை இன்னைக்கு நல்லா இருக்குது, நீங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு நல்லா. அப்போ ஒரு திருமண உறவுல ஒருவர் பாராட்டும் பொழுது அங்கு அன்பு வளரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு உரையாடல்ல ஒரு அன்பு இருக்கணும் அப்படிங்கிறத உன்னத பாட்டுல நம்ம பார்க்கிறோம். உன்னத பாட்டு 1:8 சொல்லும் பொழுது, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று அங்கு ஒரு 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 பெயரை நம்ம பார்க்கிறோம். அதே போல உன்னத பாட்டு 1:15 என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கள் கண்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதே போல உன்னத பாட்டு 1:14 நீ ரூபம் உள்ளவள், என் நேசரே நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. உன்னத பாட்டு 6:5 உன் தலைமுறை கிளையாத் மலையிலிருந்து இறங்கி போகிற வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. பெருமாள் இதை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அன்றைய காலங்களில் அந்த கிளையாத் அப்படிங்கிறது ரொம்ப பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. அப்போ பாருங்க,
ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக நாம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வார்த்தைகள் உரையாடல்கள் நமக்கு இருக்கணும். அவங்கள பாராட்டக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசிட்டு இருக்கணும். ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, சனியனே மூதேவியே உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற போல நம்ம பாராட்டுவதில்லை, மாறாக ஒருவரை குற்றம் சாழ்த்துவதும் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசுவதும் திருமண வாழ்க்கையில இருக்கும் என்றால் அது ஒரு ஆரோக்கியமான திருமணத்திற்கு அடையாளம் அல்ல. மூன்றாவதாக, உங்களுடைய திருமணத்தில் பொன் விதிகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். மத்திய 7:12 சொல்லும் பொழுது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ என்பதை அறிந்து நீங்களும் அவர்களுக்கு அதையே செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய துணையை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? ஒரு முறை கணவருக்கு இந்த ஒரு வரவேற்பு சடங்கிறது, அதாவது நம்முடைய திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியை நாம் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு 2 கணவன்களை உங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறேன். ஒரு கணவர் வேலைக்கு போவாரு, வேலைக்கு போயிட்டு வந்தோடனே தங்களுடைய 3 குழந்தைகளை பார்க்குறாரு, அவரு குளிக்கிறாரு, டிவி பார்க்குறாரு, சமையல் அறைக்கு போறாரு, தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நான் சீக்கிரமாக சாப்பிட்டு போகணும், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, கிளைண்டோட கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு அவரு அவ்வளோதான் தன்னுடைய மனைவியின் இடத்துல பேசக்கூடிய ஒரு வார்த்தை போயிடுறார். அதே போல் இன்னொரு கணவனையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு கணவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தன்னுடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவியின் இடத்துல அவர் அதிகமாக பேசலாம். ஆனால் வீட்டுக்கு வரும் பொழுதே அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வந்தவுடன் அவர் வளர்க்குற நாய் வேகமாக அவர் மேலே வந்து தாவி அவர் முத்தம் தரது, அவர்கிட்ட விளையாடுறது, அவரை ஒரு குஷியாக அரவணைச்சு அப்படியே அந்த நேரத்தில் தன்னுடைய அன்பை அந்த நாய் வெளிப்படுத்துது. இதைய நல்லா கவனித்து கொண்டிருந்த அந்த கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாரு, நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உறவை நாம் இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது? எப்படி இந்த நாய் எப்படி நான் வந்தோனே என்னுடைய பாசத்தை காட்டி அது முத்தம் செய்து அது வரவேற்குதோ அதே போல் நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மனைவியோடு அவர் பேசி லெட்ஸ் பிகின் டு டூ தட் அப்படின்னு அடுத்த நாள்ல இருந்து அவர் வேலையை விட்டு வந்தோனே அங்கே மனைவி உற்சாகமாக ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு உற்சாகமான ஒரு உரையாடல் அவங்க என்ன செய்கிறாங்க, துவங்குகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரம் நம்ம முதல் கணவரை போல தான் இருக்கிறோம். வேலைக்கு போயிட்டு வரோம், சாப்பாடு ஆச்சா, எனக்கு என்ன சாப்பாடு, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நபர் நம்முடைய கணவனோ மனைவியோ அவர்களிடத்துல நம்முடைய நேரங்களை நாம் என்ன செய்வதில்லைங்க, செலவு செய்வதில்லை. ஒரு அன்போடு பாசத்தோடு அவர்களை நம்ம வரவேற்பதில்லை. ஆனால் இந்த ஒரு உறவு நம்முடைய திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது 4வதாக, உங்கள் பேச்சில் உப்பிடுங்கள். லெட் தேர் பி சால்ட் அண்ட் கிரேஸ் இன் யுவர் வேர்ட்ஸ். அதை தான் கொலேசியர் 4:6 சொல்லும் பொழுது, அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்ததாயும் உப்பால் சாரம் மீறியதாயும் இருப்பதாக. அப்போ உப்பு ஒரு உணவுக்கு சுவையை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அவை கிருபை மற்றும் உப்பு அப்படிங்கிறத இங்க 2 வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ உணவு உப்பு மன்னிக்கவும் உப்பு உணவிற்கு என்ன செய்யுதுங்க, சுவையை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய சுவையை நன்றாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அவை நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய கணவனிடமோ மனைவியிடமோ அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை சுவையாக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கிருபை இருக்க வேண்டும். அப்போ கிருபை அப்படிங்கிறது தகுதியற்ற தயவு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப கிருபை திருமணத்துல என்ன அவசியம் அப்படின்னா, கிருபை என்பது ஒருவருக்கொருவர் தகுதியானதை கொடுப்பதல்ல, மாறாக அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதாகும். அதாவது அவ பேசுனா நான் பேசுறேன், அவ அன்பு செஞ்சா நான் அன்பு செய்றேன், அவ இதை பண்ணா நான் பிரிமானலே, அது கிருபை அல்ல. கிருபை என்பது தகுதியற்ற ஒருவருக்கு கொடுக்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. தேவையானதை அவங்க உங்களுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரி நீங்க கொடுக்கும். அவங்க மேல அன்பு வச்சாலும் சரி வைக்காட்டி சரி நீங்க அன்பு செய்யும். அவங்க உங்களை மன்னிச்சாலும் மன்னிக்காட்டி நீங்க அவர்களை நீங்க மன்னிக்க வேண்டும். ஆகவே ஒரு கிருபையானது மனிதர்களை கட்டி எழுப்புவதிலும் அவர்களை ஊக்குவிப்பதிலும் அது அடங்கியிருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய திருமண வாழ்க்கையில என்ன இருக்கணுங்க, நம்முடைய திருமண வாழ்க்கையில அங்கு உப்பும் கிருபையும் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையானது உப்பும் கிருபையும் இருக்கும் என்றால், அன்பே, இந்த இரவு
இந்த உணவு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு உங்கள் மனைவியை பாராட்டி பேசுவீங்க. இந்த உடையில நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அவங்கள பார்த்து பேசுவீங்க. உங்களுடைய தலைமுடியை இப்படி சீவனா நல்லா இருக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய மனைவியை பார்த்து நீ குடும்பத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய விதம் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க கணவனை பார்த்து நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களை போன்ற ஒரு கணவர் எனக்கு இல்லை அப்படின்னு உங்க கணவரை பார்த்து சொல்லுவீங்க. பிரியமானவர்களே, ஒரு நல்ல திருமண வாழ்க்கையானது இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையிலிருந்து அங்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் நம்முடைய திருமண வாழ்க்கையில நிறைந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, இரண்டாவதாக ஒரு நல்ல மற்றும் ஆசீர்வாதமான திருமணத்திற்கு இன்னொரு காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக பாடி. நம்ம முன்னாடி பார்த்தோம் ஹார்ட், இதயம், அதுல என்னென்ன தேவை. அடுத்தது பாடி. அதாவது இந்த முதலாவது பார்த்த ஒரு விஷயம் இதயம், அது எதை சார்ந்தது அப்படின்னா அது உணர்ச்சியை சார்ந்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உடல் எதை சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதை உடலும் நிச்சயமாக அந்த உணர்ச்சிகள் ரீதியாக உடல் ரீதியான ஒரு காரியத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அன்பு அப்படிங்கிறதுக்கு கிரேக்க மொழியில 4 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று பிலியோ அப்படின்னு சொல்லுவாங்க, இது சகோதர அன்பை வெளிப்படுத்தும். ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது குடும்ப அன்பை வெளிப்படுத்தும். மூன்றாவது அகாப்பே என்பது ஒரு கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்தும். நான்காவது ஈரோஸ், இது உடல் அல்லது பாலியல் ரீதியான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த 4 விதமான அன்பும் எதுல இருக்கணுங்க? திருமண வாழ்க்கையில அது நிறைந்திருக்க வேண்டும். அதுல ஒண்ணுதான் எரோஸ், இந்த உடல் ரீதியான அன்பு, பாலியல் ரீதியான ஒரு அன்பும் திருமண வாழ்க்கையில மிக அவசியம். அதனால்தான் 1 கொரிந்தியர் 7:2-5 வரை பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவராய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவன் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதுக்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சமத்தியத்தினால் அன்றி சம்மதியாதலால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டாதபடிக்கு மறுபடியும் நீங்கள் கூடி வாழுங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல பவுல் நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வேசித்தனம் இராதபடிக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திருமணம் என்பது எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வேசித்தனத்தை தவிர்ப்பதற்கு, விபச்சாரத்தை பாலியல் ரீதியான குற்றங்களை தவிர்ப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த திருமணத்தை அங்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 1 கொரிந்தியர் 7 சொல்லப்பட்ட இந்த வசனங்கள்ல இருந்து பல முக்கியமான விஷயங்களை நாம கற்றுக்கொள்கிறோம். அதுல முதலாவதாக திருமணத்திற்கு உடல் ரீதியான பக்கம் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எபிரேயர் 13:4 சொல்லும் பொழுது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுத்தி படாதாம் இருக்க கடவுது. வேசி மார்க்கத்தாரையும் விபச்சாரக்காரையும் தேவன் என்ன செய்வாராமாங்க? நியாயம் தீர்ப்பார். ஆகவே திருமணத்தில் மட்டும்தான் பாலியல் உறவு பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவே திருமணம் செய்வதற்கு முன்பதாக, திருமணத்திற்கு முன்பதாக வரக்கூடிய பாலியல் உறவுகளை கர்த்தர் தவறு, பாவம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் திருமணத்தில் வரக்கூடிய ஒரு உணர்வும், திருமணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உடல் சார்ந்த பாலியல் உணர்வுகளும் ஈடுபாடுகளும் அங்கு தவறு இல்லை, அது கனத்துக்குரியதான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு திருமணத்திற்கு முன்பதாக டேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் பெண்ணோடு அங்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காரியங்கள் அது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பார்வையில திருமண வாழ்க்கையில உடல் சார்ந்த விஷயங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, உங்களை நீங்களே தடுத்து நிறுத்திக் கொள்வது தவறு. அதாவது withholding yourself from your spouse, it is wrong. அதாவது உங்களுடைய கணவன் மனைவிக்கு உங்களை நீங்கள் அந்த உடல் ரீதியான உறவுக்கு தடுத்து கொள்வது அங்கு தவறு அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பீங்க அப்படின்னா, ஒரு தம்பதியினர் எவ்வளவு அல்லது எவ்வளவு முறை அவர்கள் உடல் ரீதியில உறவு கொள்ளலாம் அப்படின்னா, அதற்கான பதிலை தேவன் சொல்லும் பொழுது சொல்றாரு,
அது இருவரில் யாருக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் அந்த உடல் உறவில் ஈடுபடலாம். அப்போ இதனுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய உடல் சார்ந்த தேவையை நிவர்த்தி செய்வது அவனுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல கணவனும் தன்னுடைய மனைவியினுடைய உடல் சார்ந்த ஆகிய காரியங்களை திருப்தி செய்ய வேண்டியது கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் அது கடமையாக இருக்கிறது. அவை என்னால் முடியல, நான் உங்களை நேசிக்கல, நீங்கள் செய்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் உங்களுக்கு இந்த உடல் உறவில் நாங்கள் உங்களுக்கு ஒத்து வர மாட்டோம் என்று கணவனோ மனைவியோ இதிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்வார்கள் என்றால் அது தவறான ஒன்றாக இருக்கிறது. அவை இந்த ஒரு விஷயத்தில் வேதாந்தத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கடவுளுடைய சிருஷ்டிப்பில் ஆண்கள் ஒரு பாலியல் ரீதியான ஒரு உணர்வுகளை அதிகம் பெற்றவர்களாக தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தவறல்ல. கர்த்தர் அவர்களை அப்படிதான் என்ன செய்கிறாருங்க, அவர் படைத்திருக்கிறார். அவை மேலும் வருடங்கள் செல்ல செல்ல அந்த உணர்வுகள் ஒரு ஆணுக்கு என்ன செய்யுங்க, அது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், எவ்வளவு வயதானாலும் ஒரு கணவன் மனைவி அவர்களுடைய திருமண வாழ்க்கையில உடல் உறவுல ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதும் ஒருவருடைய ஒருவர் தேவைகளை பூர்த்தி செய்வதும் அங்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த திருமண உறவுல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த உடல் ரீதியான சந்தோஷங்கள், அந்த உடல் ரீதியான காரியங்கள், அவர் உடலுறவு ரீதியான காரியங்கள் அவளுடைய திருமண வாழ்க்கையில் அவளுக்கு கிடைக்காத பொழுது அவர்கள் விரக்தி அடைகிறார்கள். அவர்கள் மிக மன அழுத்தத்திற்கு உள்ளாக அவர்கள் ஆளாகுவார்கள். அவர்கள் எரிச்சலுக்குள்ளாக அங்கு ஆளாவார்கள். அப்ப இந்த ஒரு காரியம் அவளுடைய திருமண வாழ்க்கையை முறிப்பதும், அந்த திருமணத்திற்கு அடுத்ததாக இந்த தேவைகளை பிறரிடம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வேறு உறவுகளை தேடிக்கொள்வதற்கும் அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை இந்த ஒரு காரியத்துல ஒரு கணவனும் மனைவியும் அங்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, பாலியல் ரீதியாக உங்களை தடுத்துக் கொள்வது திருமணத்தில் பிரச்சனைகளை என்ன செய்யுங்க, அதை ஏற்படுத்தும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் இப்படியாக சொல்லுகிறார், வேசித்தனங்கள் நேரிடாதபடிக்கு அவனவன் தன் தன் மனைவியும் அவளவள் தன் தன் சொந்த புருஷனையும் என்ன செய்திருக்க வேண்டும், கொண்டிருக்க வேண்டும். அப்போ பாவமான பாலியல் உறவுகளை தவிர்த்து கொள்ள திருமண உறவுல நம்ம சரியாக இருக்க வேண்டும். வசனம் 3ல சொல்லும் பொழுது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை அங்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். வசனம் 5ல சொல்லும் பொழுது, ஒருவரை ஒருவர் பிரியாதிருங்கள், சாத்தான் உங்களை உங்களுடைய இச்சை அடக்கம் இன்மையினாலே சோதியாதபடிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு. ஆகவே இந்த ஒரு விஷயத்துல ஆண்கள் தங்கள் மனைவிகளை ஏமாற்றி, சரி எனக்கு வீட்டில் இது கிடைக்கல அதனால நான் வெளியே போறேன், நோ, வீட்டில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெளியில் போனாலும் வெளியில் வேறு உறவுகளை தேடினாலும் கர்த்தர் அது தவறு அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு மனைவி பாலியல் ரீதியாக தன் கணவனுக்கு இல்லாமல் இருப்பதன் மூலம் அவனை தள்ளிவிட பங்கமளிக்க முடியும். இதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அவை 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரமானது ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது திருமணத்தின் வழக்கமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். இது திருமணத்திற்கான காரணங்கள் ஒன்றாக நமக்கு இருக்கிறது. ஆகவே ஒரு சிறந்த மற்றும் நீடித்த திருமண வாழ்க்கை இதற்கு என்ன அவசியம் அப்படின்னா, அவளுடைய நெருக்கம், அவளுடைய உடலுறவு, அவர்கள் பாலியல் சார்ந்த உறவுகளை திருப்தி செய்வது இன்னொரு அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக நான் பாலியல் உறவை மட்டும் குறிக்கவில்லை, உடல் ரீதியான பகுதிகள், இன்னும் சொல்லணும்னா ஒரு மோர் இன்டென்ஷனல் ரிலேஷன்ஷிப் மாத்திரம் கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக முத்தமிடுதல், அவங்களுடைய கைகளை பிடித்து பேசுதல் போன்ற ஒரு 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 மற்ற ஜனங்களோடு இல்லாத ஒரு தொடர்பு யாருக்கு இருக்கணும் வேணுங்க, கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டும். 4வதாக அந்த வசனம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது உடல் ரீதியான உறவு என்பது மிகவும் தனிப்பட்டது அப்படிங்கிறத வசனம் 2 சொல்லுகிறது. அவனவன் தன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் தன் சொந்த புருஷனையும்
பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே பாலியல் உறவு மற்றும் திருமணத்தின் நெருக்கமான விஷயங்கள் இவைகள் இருவருக்கும் தனிப்பட்டவைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கேரி ஜாய் லாம்போக் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் துணைக்கு உங்களுக்கும் தெரியாமலேயே நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கும் 10 வழிகள் என்ற பட்டியலை அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, தந்திருக்கிறார். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு 10 லிஸ்ட் இருக்குது. இந்த 10 லிஸ்ட்ல உங்கள் கணவன் மனைவி இதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் வெளியே அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை தந்திருக்கிறார். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இது இருக்குதுன்னு பாருங்க. ஒருவேளை இது இருந்தது அப்படின்னா உங்கள் கணவன் மனைவி விட்டு நீங்கள் தூரமாக போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதில் முதலாவது ஊடாடல், அதாவது ஃபில்டரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய கணவன் மனைவியினிடத்துல நீங்கள் உங்களுடைய உரையாடல், அதாவது ஃபில்டரிங் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதை சார்ந்து வேறு யாராவது கிட்ட நீங்கள் ஃபில்டரிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இரண்டாவதாக எதிர்பாலினத்தரிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதல், உங்களுடைய கணவன் மனைவி அல்லாமல் மற்றவர்களிடம். மூன்றாவதாக மற்ற நபர்களிடம் சேர்ந்து தனியாக நேரத்தை செலவிடுவது, கணவன் மனைவி இல்லாமல் மற்றவர்களிடம் உங்களுடைய நேரங்களை செலவு செய்வது. உங்களுடைய துணையை பற்றி எதிர்மறையாக மற்றவர்களிடம் பேசுவது. ஐந்தாவதாக ஆன்லைனில் வேறு ஆடவருடனோ அல்லது பெண்ணுடனோ அரட்டை அடிப்பது. ஆறாவதாக உங்கள் துணையை தவிர வேற யாராவது கவரும் வகையில் ஆடை அணிவது. ஏழாவதாக வேறொருவருக்கு தனிப்பட்ட நெருக்கமான குறிப்புகளை எழுதுவது. எட்டாவதாக உங்கள் துணைக்கு சம்பந்தமுள்ள பாலியல் துணையாக இல்லாமல் இருப்பது. ஒன்பதாவதாக உங்கள் துணைக்கு முன்னால் உங்கள் பெற்றோருக்கு முதலிடம் கொடுப்பது. பத்தாவதாக உங்கள் துணைக்கு முன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு முதலிடம் கொடுப்பது. பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல பட்டியல். பல மக்கள் இதை நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கும் ஒரு அர்த்தமாக ஒருபோதும் நினைக்க மாட்டீர்கள். சரி, இப்போ நாம மூன்றாவது காரியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீகமான திருமணத்திற்கு இருக்கக்கூடிய 3 அம்சங்கள்ல ஒன்று இருதயம், உடல், அப்புறம் என்னங்க, மூன்றாவது ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு தான் இன்றைக்கு அநேகர் முக்கியத்துவம் தருவதே கிடையாது. ஆனால் ஆத்மா என்பது நம்முடைய திருமண வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆத்மா ஒரு திருமணத்தில் ஆன்மீக பக்கத்தை கொண்டிருக்கக்கூடியது. இது நிமித்தமாக தான் ஒரு கிறிஸ்தவை தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம வலியுறுத்துறதுக்கு இது ஒண்ணுதான் காரணம். அப்போ ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவர் என்ன செய்யணுங்க, திருமணம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த திருமணத்துல ஆன்மீகம் இருக்க வேண்டும். சரி, இது எங்கெங்கெல்லாம் கர்த்தர் இந்த ஆன்மீகத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவர் அல்லாததை திருமணம் செய்யும் பொழுதும் தேவன் ஆன்மீகத்தை எதிர்பார்க்கிறார். இதுக்கு வசனம் 1 பேதுரு 3:1 நாம் பார்க்கும் பொழுது, அந்தபடியே பெண்களே, நீங்கள் உங்களுடைய நல்ல நடக்கையினால, விசுவாச நடக்கையினால உங்கள் பக்தி இல்லாத அந்த கணவரை நீங்க என்ன செய்யுங்க, ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சரி, அதே ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவரை திருமணம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அங்கேயும் கர்த்தர் ஆன்மீகத்தை எதிர்பார்க்கிறார், ஆவிக்குரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3:7 சொல்லும் பொழுது, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வர்களாக அப்படின்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 7:14 சொல்லும் பொழுது, எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறார், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுசியா இருக்குமே, இப்பொழுதே அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆகவே ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு திருமண வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஆன்மீகத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய திருமண உறவு என்பது ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். பைபிள் படி கணவனுக்கு கடவுள் கொடுத்த பாத்திரம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனே அந்த வீட்டினுடைய தலைவனாக இருக்கிறான். அப்போ கணவருக்கு கடவுள் கொடுத்த பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் குடும்பத்தின் தலைவராக இருக்க வேண்டும். இதை நாம் எங்க பார்க்கிறோம்? 1 கொரிந்தியர் 13:3 பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 6:4 வசனத்திலேயும் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு குடும்பத்தின் தலைவராக கணவனுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவை நீங்கள் வழிநடத்த
தவறினால் உங்கள் மனைவி ஒரு கிறிஸ்தவ மனைவியாக எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க சாத்தியமற்ற ஒன்றாக மாறிவிடும். அப்போ இதனுடைய பொருள் என்ன? நான் இதை எப்படி செய்ய முடியும்? என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை, அதே போல ஞாயிற்றுக்கிழமை இரவு என்று நீங்கள் சபைக்கு செல்வதை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு என்ன செய்யணுங்க? நீங்க உறுதி செய்ய வேண்டும். சபை சார்ந்த சுவிசேஷ கூட்டங்கள், சபை சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய குடும்பத்தினர் எப்பொழுதும் அங்கு கலந்து கொள்வதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். உங்களுடைய குடும்பங்கள் விடுமுறை நாட்களில் இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பங்கள் மற்ற எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, அந்த நாளில் சபையில் அவர்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் குழந்தைங்க பள்ளிக்கு போகிறாங்க, அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருது, முக்கியமான ஒரு தேர்வு வருது, அந்த மாதிரி நேரங்களிலும் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக சபைக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவளுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மையாகவே அதை ஒரு விளையாட்டு போட்டி இழைப்பதாக பார்க்கலாம். அவர்களை கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக மாற்றுவதற்கான ஒரு கற்பிப்பும் வழியாக நீங்க பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, ஆன்மீகம் மற்றும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கும் போது, ஆண்களே உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு ஜெபிக்க வேண்டும். அதை எப்போதும் செய்ய வேண்டும். இரவில் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிப்பதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். உங்கள் மனைவியோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அது உங்களுடைய திருமண வாழ்க்கையின் நெருக்கத்தை அது கூட்டக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அது ஆன்மீக ரீதியில் உங்களை இன்னும் நெருக்கமாக அது கூட்டக்கூடியதாக இருக்கிறது. பயணங்களுக்கு புறப்படுவதற்கு முன்பதாக ஜெபியுங்கள். அப்ப சபையும் சபையினுடைய கூட்டங்களும் சபை சார்ந்த விஷயங்களும் கலந்து கொள்வதை உறுதி செய்யுங்கள். இரண்டாவதாக, குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிப்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, குடும்ப ஆராதனை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தோடு நீங்க பாருங்க, உங்க மனைவியோடு பாடுங்கள், உங்கள் பிள்ளைகளோடு பாடுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையின் வழக்கமாக ஒரு அங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் சிறியவளாக இருக்கும் பொழுதே அவளுக்கு பைபிள் கதைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் வளரும்போது அவளுக்கு பொருத்தமான கேள்விக்கு நீங்கள் பதிலை கொடுங்கள். அவர்கள் வயது அடைவதற்கு முன்பதாக அவளுக்கு நீங்க என்னென்ன காரியங்கள் சொல்லணுமோ அதை எல்லாவற்றையும் சொல்லி அவர்களை நீங்க வளருங்க. திருநங்கை, பாலின மாற்றம், இன்னைக்கு நாம வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டுல பார்க்கும் பொழுது ஆணோடு திருமணம் செய்வது, பெண்ணோடு திருமணம் செய்வது, தங்களுடைய ஜெண்டரை மாற்றிக்கொள்வது, அப்ப இதெல்லாம் எப்படி தவறு, இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடா போன்ற எல்லா காரியங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? போதித்து வளருங்கள். இந்த ஒரு காரியங்கள் தான் முக்கியமாக இருக்கிறது. நான்காவதாக, இயேசு உங்கள் இல்லத்தில் வாழ்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசும் விதம், தொலைக்காட்சியில் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் பொழுதுபோக்கு காரியங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் உறுதி செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக, என்னுடைய அப்பா எப்போதும் நேர்மையாக இருப்பார் அப்படிங்கிறத பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய நேர்மையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். அவை பிரியமானோர்களே, உங்களுக்கு ஒரு சிறந்த திருமண வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றால் அதில் இந்த 3 விஷயங்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும், அடக்கி இருக்க வேண்டும். அதில் முதலாவதாக இருதயம், அதாவது நட்பு மற்றும் தனிப்பட்ட உறவு. இரண்டாவதாக சரீரம், அதாவது உடல் மற்றும் உடல் ரீதியான உறவுகள். மூன்றாவதாக ஆத்மா, அதாவது ஆவிக்குரிய உறவு, ஆன்மீக உறவு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உறவாக அமைய கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.